Hello guys, welcome to Richie Rich YouTube channel. ஒரு கிங் தான் அடைச்சி வச்ச கைதிகளை கூட்டிட்டு வர சொல்லி அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க சொல்றாரு. அதுல ஒரு கைதி மட்டும் தன்னோட ஆசையை சொல்றதை கேட்டு அந்த கிங் சிரிக்கிறாரு. அப்படி அந்த கைதி சொன்னது இதுதான். அதாவது செஸ் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஓரோ கட்டத்துல அதோட ஸ்கொயர் நம்பர் வர அரிசியை வைக்க சொன்னாரு. அதாவது ஒரு கட்டத்துல 1, 2வது கட்டத்துல 2, 3வது கட்டத்துல 4, 4வது கட்டத்துல 8, 5வது கட்டத்துக்கு 16, இந்த மாதிரி அந்த செஸ் போர்டில் இருக்கிற எல்லா கட்டத்திலையும் நிரம்புற அரிசி எனக்கு வேணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணி பார்க்கும்போது மொத்தமா வர நம்பர் இதான் காய்ஸ். இதை நம்மளால எவ்வளோன்னு கூட சொல்ல முடியாது. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது இவ்வளோ அரிசி நம்ம ராஜ்யத்திலே இல்லைன்னு. உடனே அதை அந்த ராஜாக்கு தெரியப்படுத்துறாங்க. அவரும் அந்த கைதி மிகப்பெரிய புத்திசாலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பரிசு கொடுத்து விடுதலை பண்றார். இதுதான் கைஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது. நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த காம்பவுண்டிங்கை உலகத்தோட 8வது அதிசயம்னு குறிப்பிடுறாரு. இப்போ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இவர் தான் ரொனால்ட் ரீட். இவர் அக்டோபர் 23, 1921 யூஎஸ்ல பிறக்கிறாரு. இவர் ஒரு ஜானிட்டர், அதாவது ஃப்ளோர் கிளீன் பண்றது தான் இவரோட வேலை. அதுக்கு முன்னாடி இவர் பெட்ரோல் பங்க்லயும் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் தன்னோட 92 வயசுல தான் இறந்து போனாரு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவர்கிட்ட $8 மில்லியன் நெட்வொர்த் இருந்தது. அன்னைக்கு அவர் தாங்க ஸ்டாக் ஆஃப் த டவுனா இருந்தாரு. ஒரு சாதாரண ஜானிட்டர் எப்படி 8 மில்லியன் நெட்வொர்த்தை உருவாக்குனாரு? இதுதான் எல்லார் மனசுலயும் கேள்வியா இருந்தது. அவரோட பேக்கப் அனாலிசிஸ் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது, இவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே யூஎஸ்ல உள்ள ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாருன்னு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் காம்பவுண்டிங் பவர்னால இவ்வளோ நெட்வொர்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி நாம நம்ம சேனல்ல ஹவு டு மேனேஜ் யுவர் மணி வீடியோல போட்டிருப்போம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப நாம ஃபேமஸ் இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் எப்படி பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யூஸ் பண்ணாருன்னு பார்ப்போம். இவர் தன்னோட சின்ன வயசுல பேப்பர் டெலிவரி பண்ற வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு வயசு 11. அந்த வேலையில இருந்து வந்த பணத்துல தான் அவர் முதல்ல ஸ்டாக்ஸ வாங்கினாரு. இப்படி அவர் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அவரோட நெட்வொர்த்தை இன்னைக்கு பல பில்லியன்ஸா உருவாக்குனாரு. அவர் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமா டாப் 10 பணக்காரர் லிஸ்ட்ல ஒருவரா தன்னை நிலைநிறுத்தினார். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பணத்துல மட்டும் வேலை செய்யுமானா இல்ல, நாம டெய்லி பண்ற ஹேபிட்ஸ்ல கூட காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது. ஒருத்தர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி நல்ல உணவுகளை எடுத்துக்கும் போது அவர் ஃபிட் ஆகிட்டுறாரு. இல்லைன்னா தவறான உணவுகளை எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாம இருந்தாருன்னா அவர் ஃபேட் ஆகிடுறாரு. அவ்வளோ நாம தினமும் பண்ற வேலையில கூட இந்த காம்பவுண்ட். நீங்க முதல்ல பைக் ஓட்டும் போது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். அதுவே நீங்க அதை பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சிம்பிள் ஆயிடும். அதே மாதிரி தான் இந்த காம்பவுண்டிங்கை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.